சொல் சொல்லுங்க. 83rd ஸ்லோகால 83rd. சதுரங்க சைன்ய ஸ்தம்பனம்னு அர்த்தம் போட்டிருக்காளே, மீன்ஸ் பலன் போட்டிருக்காளே, அது என்னது அப்படின்னா? எது? 83rdலயா? ஆமா ஆமா. என்னது? இல்ல படிச்சா பலன் போடுறா இல்லையா, அது படிச்சனுடைய பலன் ஒண்ணு போடுவா இல்லையா? சதுரங்க சைன்ய ஸ்தம்பனம். சதுரங்க சைன்யம்னா ஆம், கால்நடையா வர அந்த சைன்யம், இன்ஃபென்ட்ரி. ஹார்ஸ் மேல வர சைன்யம். சைன்யம்னா ஆர்மி, கேவல்ரி, எலிஃபென்ட்ரி. அதுக்கப்புறம் மகாரதிகள்லாம் வருது, சாரியட்ஸ், ரதம். இந்த மாதிரி இருக்கிற எப்பேற்பட்ட ஆஹ், சைன்யம், அதாவது ஆர்மி வந்தாலும் அதை தன் மேல ஆக்கிரமணம் பண்ணாம அதை அப்படியே நிறுத்தி வைக்கக்கூடிய பவர் கிடைக்கும். எந்த விதமான ஆர்மி யூனிட் வந்தாலும் we'd be able to stop it. ஸ்தம்பனம் அதான் பண்றது, அட்டாக் பண்ணாம அதை அப்படியே நாலு நிறுத்தி வைக்கிறது. நாலு நாலு வித படை அந்த இதுல துரத கஜ ஆமா அந்த இது ஆமா, தானப்பா? அதுதான் அதுதான். ஓகே, சரி. துரக அப்படின்னா கேவல்ரி, கேவல்ரி, கஜானா எலிஃபென்ட்ரி, எலிஃபென்ட்ரி. பதாதி அப்படின்னா இன்ஃபென்ட்ரி, கால்நடை. அதுக்கப்புறம் ரதங்கள், ரதத்துல ஏறி வருது. சோ 4 விதமான படை. குதிரை. ஆமா, குதிரைப்படை தனியா இருக்கும் இல்ல இல்லையா? குதிரைப்படை தான் கேவல்ரி. ரதம், ரத்தத்தை ஓ, பூட்டிட்டு சரி, ஓகே, மகாரதிகள் வருவா இல்லையா, ஓகே, எக்ஸ்பர்ட்ஸ். சரி. ஓகே. சோ 85th இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நமோ வாக்கம் ப்ரூமோ, நமஸ்காரம் என்னும் சப்தத்தை, என்னும் வாக்கை சொல்லுகிறோம். யாருக்கு? நயன ரமணீயாய தவபதயோகோ, கண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உன்னுடைய இந்த இரு பாதங்கள். அஸ்மை துவந்த்வாயனா இவ்விரண்டு, தவ பதயோகோ இரண்டு சரணங்கள் இருக்கு. அது என்னது? ஸ்புடருச்சி, அழகினால் ஜொலிச்சுண்டு ஷைனிங்கா இருக்கிற அந்த பாதங்கள். அந்த அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியது ரசாலக்த கவதேகே. கவத்தேகே இல்ல, கவத்தே. அதாவது சிவப்பு சாயத்தை கால்ல அம்பாள் பூசின்னு இருக்கனால அம்பாளுடைய சரணங்கள் இன்னும் அழகா தெரியறது. அந்த சரணங்கள்ல அந்த சரணங்களுக்கு இப்ப என்ன அப்படின்னா, அசூயதி அத்தியந்தம் அசூயத்யத்யந்தம். அத ரொம்ப அது மேல பொறாமைப்படுறார். யாரு? பசுனாம் ஈசானக, நம்மெல்லாம் பசுக்களை போல் நம்மளுக்கு தலைவனா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அத்தியந்த பொறாமை ஏற்பட்டிருக்கான். யார் மேலன்னா, பிரமதவன கங்கேலி தரவே, அம்பாளுடைய பிளஷர் கார்டன்ல, பிரமதவனத்துல இருக்கிற அந்த அசோகா ட்ரீ, அந்த அசோகா ட்ரீ மேல பரமசிவனாருக்கு ரொம்ப 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 பொறாமை ஏற்பட்டிருக்கான். ஏன்னா அது பூக்கலன்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்ணிருக்காளாம், அது பாதம் படுற மாதிரி ஏதோ நடந்து போயிட்டாலாம். அதனால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாம அது பூத்து குலுங்கறதான். அதுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு, எது அபிஹனனாய ஸ்பிருஹயத்தே. அபிஹனனம்னா உதைக்கிறது, ஸ்பிருஹயத்தேனா ஆசைப்படுறது. அம்பாளுடைய பாதம், அம்பாள்கிட்ட உத வாங்கணும். உதனா நாட் லிட்ரலி உத, பாதம் படணும்னு ஸ்பிருஹயத்தே ஆசைப்படுகின்ற அந்த அசோகா மரத்தை சிவபெருமானுக்கு கண்டால் ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட பாதங்கள் தான் மேல பட்டு தனக்கும் அந்த மாதிரி பொங்கி கொட்டுற அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படணும்னு சுவாமி ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா கிடைக்க மாட்டேங்கிறதாம். அதுக்கு மட்டும் கிடைக்கிறதே அப்படிங்கிறாராம். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய முக்கியமான இது. சோ பிசாச்ச பய நிவிருத்தி, இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம். பரமசிவனும் தாங்க விரும்பும் பாதார விந்தங்கள். போன ஸ்லோகத்துல பார்த்தா அம்பாளை கோச்சின்னு இருக்கிறவாளை எப்படி சமாதானப்படுத்துற, தலையில இருக்கிற கங்கை ஜலத்தை அம்பாள் கால் அலம்பி அம்பாளை குளிர்ச்சி பண்றாருன்னு பார்த்தோம். அதோட அவர் நிறுத்தல. அடுத்து என்ன உதயன்னு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது பார்த்தோம் இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்துல என்ன வேற மாதிரி பார்க்க போறோம். ஓகேவா? அவளுக்குள்ள இருக்கிற விளையாட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆக்சுவலி அதை எடுத்த ஒரு தொகுப்பு மாதிரி போடலாம், சூப்பரா இருக்கும்.
நம்மளுக்கு பாகவதம் அந்த ராமாயணத்துல எல்லாம் சீதாராமர் என்ன பண்ணா, ராதாகிருஷ்ணர் என்ன பண்ணா, இல்ல ருக்மிணி கிருஷ்ணர் என்ன பண்ணா, இதெல்லாம் நிறைய கிடைக்கிறது. இவா 2 பேரும் பண்றது எல்லா இடத்துலயும் ஹிடனா தான் இருக்கும். நீங்க தேடி புடிச்சு எடுக்கணும். ஆனா பயங்கரமான விளையாட்டா இருக்கும் எல்லாம். ஓகே, 86th போலாமா? போலாமா? எல்லாரும் போலாமா? போலாம்ப்பா. போலாம். மிருஷா கிருத்வா கோத்ரஸ்கலனமத வைலக்ஷ்யநமிதம் லலாட்டே பர்த்தாரம் சரணகமலே தாடயதி தே चिरादन्तशल्यं दहनकृतमुन्मूलितवता तुलाकोटिक्वाणे किलिकिलितमीशानरिपुणा. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்ல, ஒருத்தர் நடுவுல இருப்பா. அது யாருன்னு சொல்லுங்க. மன்மதன். இவா போட்டுக்கிற சண்டையில யார் அட்வான்டேஜ் அப்படின்னா மன்மதனுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா சிவபெருமான் தோத்து போயிட்டார் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்துடும். அதனால எங்க தோத்து, அம்பாள்கிட்ட அவர் தோத்து போறார், இவர் என்னமோ அதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிறாரு, ஏன்னே தெரியல. ரைட். மிருஷா கிருத்வா, மிருஷா அப்படின்னா விளையாட்டுக்காக, விளையாட்டுக்காக டீஸ் பண்ணுவா இல்லையா, அத மாதிரி எதை சொல்லி டீஸ் பண்ணிருக்கான்னா கோத்திரஸ்கலன, அம்பாளுடைய பிறந்தாத்த பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி டீஸ் பண்ணிருக்காரு. யாரு? சிவபெருமான். ஓகே, நம்ம எல்லாருக்கும் இந்த சென்டிமெண்ட் தெரியும். யூ நோ வாட் இட் மீன்ஸ். சோ இதே மாதிரி அவர் போய் அம்பாளை பண்ணிருக்காரு. அப்போ அவ என்ன பண்ணுவா? ஆப்வியஸ்லி கேட்டுட்டு சும்மா இருப்பாளா? இல்ல. ஓகே, இதுதான் கான்டெக்ட், இந்த ஸ்லோகத்துக்கான கான்டெக்ட் அது. அத்த அதுக்கப்புறம் வைலக்ஷ்ய நமிதம், அம்பாள் கோச்சின் இருக்கா. அத்த அதுக்கப்புறம் வைலக்ஷ்ய நமிதம், அடுத்து என்ன பண்ணணும்னு இவருக்கு புரியல. ஏன்னா அவ சமாதானம் ஆக மாட்டேங்கிறாளாம். ஓகே, விளையாட்டுக்காக சிவபெருமான் என்ன பண்ணிருக்கார், அம்பாளுடைய கோத்திரஸ்கலனம்னா பிறந்தாத்த பத்தி இல்லாத பொல்லாதையும் சொல்லி அவளை டீஸ் பண்ணி விட்டுருக்க. அவ கோச்சின் இருக்கா. அத்த வைலக்ஷ்ய நமிதம், அடுத்து வைலக்ஷ்யனா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கார். யாரு? சிவபெருமான். அப்பேற்பட்ட அந்த பர்த்தாவை லலாட்டே பர்த்தாரம் சரண கமலே தாடயதிதே. வைலக்ஷ்ய நமிதம், நமிதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம். சிவபெருமான் அம்பாள் காலில் விழுந்துட்டாங்க. ஏன்னா அவ சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்கனால அவளை சமாதானப்படுத்துறதுக்கு அம்பாள் காலில் சிவபெருமானே விழுந்துட்டாராம். நமிதம் பர்த்தாரம் அப்படின்னா காலில் விழுந்த அந்த பர்த்தாவை லலாட்டே தலையில, அவருடைய தலையில, அவருடைய நெத்தியில, லலாட்டம்னா நெத்தியில, தே உன்னுடைய சரண கமலே, கமலங்களை போல இருக்கும் உன்னுடைய சரணங்கள் இருக்கே, அது என்ன பண்றது? தாடயத்தி தட்டுப்படுறது. அவர் உன் காலில் விழுந்து உனக்கு சமாதானப்படுத்தணும்னு ட்ரை பண்ணும்போது உன்னுடைய சரண கமலங்கள் அவருடைய நெத்தியில போய் இடிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். திருப்பி சொல்றேன். மிருஷா கிருத்வா விளையாட்டுக்காக, கோத்திரஸ்கலனம் பிறந்த வீட்டை பத்தி டீஸ் பண்றதுனால, அத்த அதுக்கப்புறம் அம்பாள் கோச்சுன்னு இருக்கா. அது இங்க சொல்லல, இன்டைரக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். வைலக்ஷ்ய என்ன பண்றதுன்னு தெரியாம, நமிதம் பர்த்தாரம் கால்ல விழுந்த அந்த பர்த்தா இருக்காரே அவருடைய லலாட்டே நெற்றியில சரண கமலே தாடயத்திதே, நீ உன்னுடைய கால்கள் அவருடைய நெத்தியில இடிக்கிறது. புரியுறதா? மீனிங் புரியுறதா? எல்லாருக்கும் புரியுறதா? வாமா மாமி.
உஷா மாமி, கிருஷ்ணவேணி மாமி, ஸ்வேதா மேம். புரியுது புரியுது ஓகே, மாதாங்கி மேம், மங்களம் மேம். புரியுது ஓகே புரியுதுப்பா புரியுது. புரியுது. ஓகே. சிராத் அந்தஹ ஷல்யம். चिराद् अन्तः शल्यं दहनकृतम् उन्मूलितवता. ஓகே, சிராத்னா ரொம்ப காலமாக. சிராத்னா என்ன? ரொம்ப காலமாக. அந்தஹ ஷல்யம் உள்ளுக்குள்ள புகஞ்சின்னு இருக்கிற, எரிஞ்சின்னு இருக்கிற. யார் எரிஞ்சின்னு இருக்கிறா? மனசுக்குள்ள யாருக்கோ புகஞ்சின்னு இருக்கு. யாருக்குன்னா தகன கிருத்தம் உன்மூலிதவதா, தன்னை நெற்றி கண்ணால சுட்டு எரித்ததுனால யாரோ ஒருத்தருக்கு வயிறு எரியுது. ஓகே, அப்பேற்பட்டவருக்கு துலா கோட்டி குவாணைகி. துலா ஜி ஒரு டவுட் ஜி. நமஸ்தே ஜி. யாரு கேக்குறா? ஒருவேளை அந்த சிவர் வந்து மன்மத எரிச்சதுனால மேபி அப்படி சந்தோஷப்படுறாரோ? அதுதான் சொல்லி. சிவன். எஸ். ஓகே ஜி, தேங்க்யூ ஜி. ஆமா ஆமா. ஓகே, சோ தகன கிருத்தம், தகனம் பண்ணி உன்மூலிதவதா, அவர் ஒண்ணுமே இல்லாம போயிட்டார் இல்லையா சிவபெருமான் எரிச்சதுனால. அதனால இப்ப அவருக்கு என்ன ஆயின்னு இருக்குன்னா, சிராத் அந்தஹ ஷல்யம், மனசுக்குள்ள அந்த பகையை வச்சுட்டு இருக்காராம் மன்மதன். சிவபெருமான் என்ன எரிச்சார், என்னோட காரணம், எனக்கு இவாளுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவர்கிட்ட எரிஞ்சு சாம்பலானது நான் அப்படின்னு மனசுல அவருக்கு உறுத்தின்னு இருக்கான். ரொம்ப நாள் அது மனசுல உறுத்திண்டே இருக்கான். அப்படி தகனம் செய்யப்பட்ட, நிர்மூலமா ஆக்கப்பட்ட அந்த யாரு? மன்மதன் துலா கோட்டி குவாணைகி. துலா கோட்டி குவாணைகி அப்படின்னா, குவாணைகி அப்படின்னா சிலம்பு, பாத சிலம்பு. துலா கோட்டினா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாத சிலம்புகளில் வழியாக கிளி கிளித்த, கிளி கிளின்னு சத்தம் போடுறாராம். பைஹு ஈசான ரிப்புனா, பரமேஸ்வரனுடைய எதிரி, எதிரியால் கிளி கிளித்த, கிளி கிளின்னு சத்தம் போடப்படும் துலா கோட்டி குவாணைகி, பல கணக்கான அந்த சிலம்பு சத்தம் இருக்கே, அந்த சிலம்பு சத்தம் கேட்கறதாம். அந்த சிலம்பு சத்தத்துக்கு என்ன அர்த்தம்? மன்மதனுக்கு ரொம்ப நாள் மனசுல சிவபெருமான் நம்மள தோக்கடிச்சார், எரிச்சிட்டார், தகன கிருத்தம் உன்மூலிதவதா, முன்னாடி என் தப்பே இல்லாம நான் தகனம் பண்ணிட்டேளே அப்படின்னு அவருக்கு சிராது அந்தஹ சல்யம், மனசுக்குள்ள அந்த எரிச்சல் இருந்துட்டே இருந்துதான். இப்ப என்னாச்சு? சிவபெருமான் அம்பாள் கால்ல கடக்கர். அம்பாள் கால்ல என்ன இருக்கு? சலங்க இருக்கு. அந்த சிலம்பு சத்தத்தால மன்மதன் வந்து நான் தான் ஜெயிச்சேன் கடைசியில, எனக்கு கீழே நீங்க இப்ப படுத்துட்டு இருக்கேள், எனக்கு கீழே இப்போ உங்க தலை இருக்குன்னு அவர் ஆஹ் கிளி கிளித்த, கிளி கிளின்னு சத்தம் போடுறதா அம்பாளுடைய அந்த சிலம்புகள். அப்படி இதை சொல்றா. கிளி கிளிதம் ஈசான ரிப்புனா, பரமேஸ்வரன் ரிப்புனா எனிமி, பை சிவாஸ் எனிமி, அம்பாளுடைய பாதத்துல இருக்கிற அந்த சிலம்பு கிளி கிளின்னு சத்தம் போடுறான். இந்த சத்தத்துக்கு என்ன அர்த்தமா? மன்மதன் ரொம்ப நாளா மனசுல வச்சுட்டு இருக்கிற அந்த கோபம், அந்த கோபத்துக்கு இன்னைக்கு சாந்தம் அடைகிறது. எதனால? ஏன்னா அம்பாள் கோச்சுன்னு இருக்கா, சிவபெருமானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ பாதத்திலே விழுந்துட்டாரா. பாதத்துல விழுந்ததுல என்ன ஆகுது? அம்பாள் காலால சிவபெருமான நெற்றி உதைக்கப்படுகிறது. சிவபெருமான நெற்றி, நெற்றி கண்ணால தானே எரிச்சார். அந்த நெற்றி கண்ணு மேல இப்ப என்ன ஆச்சு? அம்பாள்கிட்ட சரண்டர். அப்ப யாரு இங்க ஜெயிச்சான்னா மன்மதன் தான் ஜெயிச்சாங்கிற மாதிரி கோஷம் பண்றாரா அந்த கிளி கிளி சத்தத்தால அப்படின்னு சொல்ற. புரியுறதா?
புரியுறதா? எல்லாருக்கும் புரியுறதா? வித்யா மேம் இப்போ ஓகேவா உங்களுக்கு சொன்னது? ஹலோ, சரியா? ஓகே. இந்த தேவியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகளோட டிஸ்கிளைமரை படிச்சுடும். பரமசிவனே தன்னுடைய பத்னியான தேவியினுடைய பாதங்கள் தன்னுடைய நெற்றியில் பட சம்மதித்தாரே, அதுபோல் நமக்கும் நம் ஸ்திரீயின் பாதங்கள் நம் நெற்றியில் பட்டால் என்ன என்று பிராகிருத ஜனங்கள் விபரி தக்கிரகணம் செய்து கொள்ள கூடாது. சி இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ நிறைய பேர் கேட்பா, இத ரொம்ப இன்னும் கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணோம்னா, இந்த விஷயம் சிவபெருமானுக்கு பொருந்தும். இந்த மாதிரி விஷயங்கள் அவதாரங்கள் எல்லா அவதார புருஷர்களா வந்து எல்லாருக்கும் பொருந்தும். இப்ப வந்து நிறைய பேர் கேட்பா, கிருஷ்ணருக்கு மட்டும் 16,108 வைஃப் இருந்தா, அப்ப அவருக்கு இருக்கும்போது நான் ஒரு 2-3 வச்சிருந்தா என்னன்னு சில பேர் வாதத்துக்கு கேட்பாராம். சரி, அவர் வந்து சுண்டு விரல்ல கோவர்தனத்தை தூக்கினார். அவர் வந்து 8 வயசுக்குள்ள எத்தனையோ அசுரர்களை சம்ஹாரம் பண்ணார். அதெல்லாம் நீ பண்ணிட்டு 16,000 பொண்டாட்டி வச்சுக்கோன்னு நம்ம சொல்லலாம். அதாவது தாற்பயம் என்ன அப்படின்னா, ஆஹ் இந்த பிரகிருதிக்குள்ள சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தான். இந்த பூத சரீரம், இந்த பஞ்சபூதங்களால், இந்த 3 சத்துவ ரஜ தமோ குணத்தால் பாதிக்கப்பட்ட இந்த சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது நம்ம தான். சோ தர்மம் அதர்மம் சரி தப்பு இதெல்லாம் நம்மளுக்கு அப்ளை ஆகும். சுவாமிங்கிறவர் அம்பாள்ங்கிறவா இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவா. they have created this and they are into this, but they are detached from it. சோ அவளுக்கு நம்மளுக்கு அப்ளை ஆகிற தர்மமோ ரூல்ஸோ அப்ளை ஆகாது. அதான் ஃபேக்ட். நீங்க எதுக்கு எடுத்திருந்தாலும் சரி. ஓகே, ரெண்டாவது ஆத்துக்காரருக்கு ஆத்துக்காரி காலில் விழணும் அப்படின்னு ஆசை இருந்தா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகளுடைய டிஸ்க்ளைமர்ல டசன்ட் ஒர்க். இஃப் இட் ஹாஸ் டு ஹேப்பன் இட் ஹாஸ் டு ஹேப்பன், அவ்வளவுதான். யாரோ டெலிபரேட்டா போய் சிவபெருமான் வந்து அம்பாள் காலில் விழுந்தா அதனால நீ ஆத்துக்காரி காலில் விழுந்து யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதா அவரோட பாயிண்ட். அதான் பாயிண்ட். இப்ப ஆரம்பிச்சிருக்குல்ல, அது ஒரு ட்ரெண்ட் ஏதோ ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ரீல்ஸ் பாக்குறேன், எஸ்பெஷலி நார்த் இந்தியால. கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு வந்து மாப்பிள்ள காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா உடனே அவர் வந்து இவ காலை தொடுற மாதிரி நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன். அதுக்கு விருத்தமா இருக்கிற மாதிரி தான், அதாவது அது அப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பாயிண்ட் தான் இவர் சொல்றார். டசன்ட் மீன் சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டிங்கிறது கிடையாது. பெரியவா ரொம்ப அழகா அட்ரஸ் பண்ணியிருக்கா. தெய்வத்தின் குரல் 2வது பாகத்துல ஸ்திரீகள் எந்த விதத்திலயும் புருஷாளுக்கு குறைஞ்சவா கிடையாது. பட் ஏன் நம்ம வந்து புருஷாளுக்கு அடி பணிஞ்சு போறோம் அப்படின்னா, நம்ம வந்து அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாள் எப்பவுமே சட்டிலா இருக்க விரும்பலாம். தன்னை தானே அப்படியே பயங்கரமா தாம் தூம்னு பிரகடனப்படுத்திக்க மாட்டாளாம். அவ இருப்பா, ஷீ இஸ் த எனர்ஜி பிஹைண்ட் எவ்ரி திங். நம்மளுக்கு எனர்ஜி கண்ணுக்கு தெரியறதா இல்ல, பட் த ஒர்க் கெட்ஸ் டன். ஸ்திரீகளுக்கு பொதுவாகவே அந்த சுபாவம் உண்டு, அது அவளுடைய நேச்சர். அதுக்கு இன்லைன் வித் தட் நேச்சர் தான் அவ பணிஞ்சு போறதுங்கிறது அவளுக்கு ஈஸி. ஆர் தே ப்ரிஃபர் இட், ஆர் ராதர் அவளுடைய அந்த கம்பேஷனேட் அண்ட் நர்ச்சரிங் மைண்ட் செட்டுக்கு அது ஒரு விஷயம். அதனால யாரும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடு, இல்ல உன்னுடைய கெட் கண்ட்ரோல்டு பை பீப்புள் அப்படின்னு சொல்ல வரல. அது இல்ல பாயிண்ட். பெரியவா என்ன சொல்றான்னா, ஸ்திரீகளா இருக்கிறவா வந்து தே ஆர் ஃபாரெவர் இன் கிராட்டிடியூட் டு தேர் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட். ஸோ அந்த கிராட்டிடியூடுக்கு வந்து அவ ஹவு தே கன்வே இட்னா பை சப்சர்வியன்ட் இல்ல, பை ரெக்கக்னைசிங் தேர் பிரசன்ஸ்.
அவளை தனக்கு மேல வச்சு பாக்குறா அப்படிங்கறதுல அவ்வளவுதான். சோ தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் சப்சர்வியன்ஸோ இல்ல இவாளுக்கு குறைச்சல். Sanatana Dharmam is the only dharma which offers 50% males 50% females அடிச்சு சொல்றது சனாதன தர்மம் தான். இன்ஃபேக்ட் இவன் எவ்வளவு பெரிய பிஸ்தாவா வேணா இருக்கலாம், ஆத்துக்காரி இல்லைன்னா இவனால எந்த தான தர்மம் அக்னி காரியம் பண்ண முடியாது. அவ எடுத்துன்னு வந்து அக்னி கொடுத்து நீ பண்ணுன்னு அவ பர்மிஷன் கொடுத்தாதான் இவனால ஒரு சேரிட்டி கூட பண்றதுக்கு இவனுக்கு ரைட்ஸ் உண்டு. இன்ஃபேக்ட் ஒரு புருஷன் சம்பாதிச்சுட்டு வரானா அந்த சம்பாத்தியம் முழுக்க ஆத்துக்காரி கையில கொடுக்கணும். சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. சாஸ்திரம் சேஸ் டோன்ட் கெட் யுவர் வைஃப் அவுட் டு ஒர்க். அவ சம்பாதிச்சதை நீ எடுத்துக்காத, அது ரொம்ப பாவம். ஒரு ஸ்திரீயை வச்சு சம்பாதிக்கிறது ரொம்ப பாவம். ஏன் பாவம்? அவர் பொக்கிஷம் மாதிரி, யூஆர் மேக்கிங் ஹர் ஒர்க், இட் இஸ் ராங். அப்ப நீ என்ன பண்ணணும்? அவளை பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கோ. நீ வெளியில போய் சம்பாதிச்சுன்னா அவ கையில கொடு. ஷீ ஹேஸ் டு மெயின்டைன் த அஃபேர்ஸ், ஃபினான்ஷியல் இன் அண்ட் அவுட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அண்ட் ஆல் அது ஸ்திரீ டிசைட் பண்ணணும். ஆத்துக்குள்ள வந்தாச்சுன்னா இவதான் மினிஸ்டர், நீ கிடையாது. வெளியில போயிட்டு சம்பாதிச்சுன்னு வர வேலைதான் உன் வேலை. ஆத்துல என்ன நடக்கிறது, ஹூ கெட்ஸ் நர்ச்சர்ட், ஹூ கெட்ஸ் வாட்னு அந்த பிரிச்சு கொடுக்கறது, அந்த தர்மம் ஸ்திரீகள்கிட்ட உண்டாம். இன்னைக்கும் அந்த தர்மம் ஸ்திரீகள்கிட்ட இருக்கிறதுனால தான் உலகம் ஓரளவுக்கு நார்மலா இருக்குன்னு பெரியவா பேசியிருப்பான். அதாவது ஹார்ட் ஒர்க் அவளை பண்ண விடாத. அவ ஏற்கனவே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா, நீ வெளியில போய் ஹார்ட் ஒர்க் பண்ண விடாத, அது பாவம்ங்கிற. அவளை வச்சு சம்பாதிக்காதன்னா என்ன? They're not saying that you should not be financially independent. அது இல்ல. அவளை வச்சு சம்பாதிக்காதனா அவளை ஆல்ரெடி she has the responsibilities of giving birth, raising children. On top of that அவளுக்கு மேல ரிசோர்சஸ் கெயின் பண்ணணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்காத, அது பெரிய பாவம்ங்கிறார். She has to be supported. She deserves to be supported. The support கொடு, but administration at home has to happen through the ladies தான், not men. சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரம் says this. Administration has to happen through the ladies தான், not the men. men வந்து ஆத்துக்கு செலவெல்லாம் பார்த்தா, வரவு செலவை பார்த்தா, இன்வெஸ்ட் பண்ணா, சேவ் பண்ணான்னு எங்கேயுமே சொல்லல. women did that அப்படிங்கறதுதான் கணக்கு. பவர் விமென் கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலி men are powerless in consideration with women. ஆனா விமென் வந்து ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா இருக்காங்கிறதுதான் பாயிண்ட். அந்த செல்ஃப்லெஸ்னஸ் மென்னுக்கு கிடையாது. செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் a true nature of womenங்கிறார் தெரியவா. அந்த செல்ஃப்லெஸ்னஸ் இருக்கிறதுனால இவா எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்க ஆத்துக்காரனாலன்னு அவ ஃபைனலி சரண்டர் பண்ணிடுறா. அதனாலதான் அவளுக்கு அந்த ஈகோ ஐடென்டிட்டி இல்லாதனால்தான் அவளுக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸி. அவளுக்கு வேதாந்த பாடம் நடத்தினா உடனே அவளுக்கு புரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளுக்கு அந்த ஈகோ கிடையாது. வா லைஃப் முழுக்க சர்வீஸ் பண்ணி வா ஜன்மால கரை தேத்தரா, அம்பாளுடைய மறுஸ்வரூபமா வா இருக்கா, அதை அப்படிதான் பார்க்கணும். அந்த ரெஸ்பெக்ட் அவளுக்கு நம்ம கொடுக்க விட்டுட்டோம்னா தப்புன்னு தான் பேசிட்டார். ஆக்சுவலி இந்த லெக்சர்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு புக் போட்டிருக்கா. அந்த புக்ல ஃபுல்லாவே இதுதான் பேசியிருக்கா. ஆத்துல இருந்துட்டு ஒரு ஸ்திரீ ஆத்த பாத்துக்கிறா அப்படிங்கறதால இலக்காரமா நினைக்காத. 24/7 honorary service which no man will ever do அப்படின்னு தான் பேசியிருக்கா புரியுமா. அதனால ஆத்துல இருக்கிறவாளை வந்து தாழ்மையா நினைக்கிறதோ, தாழ்த்தி நடத்துறதோ, பேசுறதோ ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்திரீகள் முதல்ல தன்னை பத்தி நம்ம ஆத்துல தானே இருக்கோம்னு நினைக்க கூடாது. எப்பேற்பட்ட வேலையை நீ பண்றன்னு முதல்ல உணர்ந்து பண்ணுன்னு தெளிவா அதுல பேசியிருப்பான். Again, I am not saying you should not be financially independent or you should not go in pursuit of work. அப்படி சொல்லல. ஆத்துல நம்மளோட ரோல் எப்பேற்பட்டதுங்கிறத ரொம்பவே ஸ்ட்ராங்கா பெரிவா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இது தெய்வத்தின் குரல் 2வது பாகத்துல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we have to claim our rights on itங்கிறா பெரிவா. அது சொல்றா ஃபர்ஸ்ட். நீ ஒரு ஆத்த பாத்துக்கிற, நீ ஒரு ஆத்துல இருக்க, you are the housewife, அம்மாவா இருக்க, கிரகிணியா இருக்க. அந்த கிரகிணியா நீ இருக்கனா இது உன் வீடு. யூ மேனேஜ் திஸ், யூ அட்மினிஸ்டர் திஸ், யூ கிவ் பீப்புள் வாட் தே நீட், வாட் தே டிசர்வ், வாட் தே வாண்ட், நாட் த மேன். சம்பாதிச்சுன்னு வந்து உன் கையில கொடுக்கறதோட உன்னோட வேலை முடிஞ்சு போச்சுங்கிறா. தட் இஸ் வாட் இஸ் ஸ்போக்கன் அபவுட். ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும்ல. நம்ம ஒரு மகத்தான வேலை பண்றோங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும்ல. நம்மளுக்கு இருக்கிறது இல்ல, ஏன்னு கேட்கிறா பெரியவா. ஃபர்ஸ்ட் நீங்க யூ ரியலைஸ் யோர் ஒர்க்,
அப்படிங்கிறா. நீங்க வந்து இந்த உலகத்துல உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெளியில போகும்போது உங்களுடைய அந்த ஃபெமினைன் ஆஸ்பெக்ட நீங்க லூஸ் பண்ணிடுவேன். அந்த நேச்சுரலி இருக்கிற கம்பேஷன், நேச்சுரலி இருக்கிற அந்த நர்ச்சரிங்க வந்து உங்களுக்கே உங்களுடைய இதுக்கு மீறி உங்க உடம்ப வருத்தின்னு மனசை வருத்தின்னு நீங்க பண்ணும்போது யூ லூஸ் தட் கம்பேஷன். யூ யூ லூஸ் யுவர் ஃபெமினைன் ட்ரீட்ஸ். அதை பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சி, இதே வார்த்தை எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம். பட் பெரியவா சொல்றது வந்து யூ வேல்யூ யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறான். ஆத்துல இருக்கேன், ஆத்த பாத்துக்கிறேங்கனால நீ ஒன்னும் தாழ்ந்து இது வேலை எதுவும் பண்ணல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யூ பிலீவ் அப்படிங்கறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்கான். ஒப்பீனியன்ஸ் டிஃபர், பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஸ்போக்கன். சாஸ்திரத்துல இப்படிதான் சொல்றது. சரி, இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?